Hello, Assalamu alaikum everyone. Welcome to Strength of Women's. இன்றைக்கி இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு பழங்காலத்துலலாம் இந்த மாதிரி பண்ணி இது ஹஜ்ஜுக்கு அந்த மாதிரி போகிற டைமில் ஒரு லாங் ட்ராவல் போகிற டைமில் அது வெயிலில் காய வச்சு அது கட்டி கட்டியாக வச்சு அது ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஃபுட் இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யார் யாருக்கு பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டே. வாங்க போகலாம். கொள்ளு வேக வச்சு அதோட தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு அப்படியே ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், லெமன் சைஸில் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். கொள்ளு எடுத்திருக்கேன். வேக வச்ச கொள்ளில் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். எதுக்குதுன்னா இதை அரைச்சி போடுறதுக்காக. கொத்தமல்லி, தனியாத்தூள், மிளகாய் தூள், இதில் சீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு பருப்பு, அரிசி அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க குழம்புக்காக. அது எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, தேங்காய் கொஞ்சம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு. இதில் எதை அரைக்க போகிறேன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் இது நான் தேங்காய் அரைக்க போகிறோம். இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது மிக்சியில் போட்டு அரைக்க வரைக்கும் இதில் ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணியிருக்கேன். இதை இப்போ சூடு பண்ண வைக்கிறேன். இது சூடு பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு அதில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லியை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பெருங்காயம் கொஞ்சம், மிளகாய் தூள், தனியாத்தூள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா இதாகட்டும். அதுக்கு கிளறி விட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். நம்ம மழை இங்கே, அதனால தான் அந்த சவுண்டு பாருங்கள். இப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இது பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் லோ பண்ணிக்கிட்டு இப்போ கொள்ளு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கொள்ளு பாருங்கள் இப்படி நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆட்டி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் லைட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் என்ன போடலன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா இதாகணும், நல்லா சுண்டி வரணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. ஆக்சுவலி இது வரைக்கும் இருந்தது. இப்போ நல்லா சுண்டி இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த தேங்காயெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நீலவாக்காய், அதை போடுறேன். அப்புறம் புளி தண்ணி
கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா புளி தண்ணி வந்து எல்லாமே இதாகணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து வேகட்டும், அப்புறம் வந்து தாளிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வேகிடுச்சு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சட்டி சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்றலாம் அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுடுறேன். அப்புறமா கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ வந்து அந்த குழம்பு எடுத்து இதில் போட்டுடலாம். ஊற்றிட்டேன். பாருங்கள், நல்லா டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வந்து வச்சு ஒரு 2 நாள் கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு நம்மளுக்கும் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது இது. ப்ளஸ் இது வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 கொதி வந்த பின்னாடி நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் அடை இருக்கு இல்லையா, பால் அடையில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டு டெய்லி நைட்டில் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினீங்கன்னா பிம்பிள்ஸு அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் ஒரு 30-40 இயர்ஸ் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் கூட அந்த ஃபேஸில் வந்து எந்த பிம்பிள்ஸும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க ஸ்கின் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ரெசிப்பியில் பார்க்குறேன். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.